Bonjour, on est 25 November 2024. 25 novembre 2024. இன்னைக்கு வந்து 5 May 1958, 5 May 1958 அந்த டேக்குள்ளேயே ஒரு கொட்டேஷன் பார்ப்போம். Laissez tout au soin de la grâce du divin, y compris votre progrès, et vous serez en paix. 5 Mai 1958. லேசே லெஸ் அப்படின்னு சொன்னால விட்டுன்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல விட்டுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஈசைட் வந்து சேரும்போது விட்டு விடுங்கள். தமிழ்ல சொன்னா விட்டு விடுங்கள், விட்டுருங்கன்னு பேச்சு தமிழ்ல சொன்னா. இங்கிலீஷ்லன்னா லீவ் அப்படின்னு சொல்லலாம். லேசே தூ, உங்களுக்கு தூ எல்லாத்துக்குமே ஆல் அப்படின்னு அர்த்தம். ஓ டு த, அப்ப ஏயு வந்துச்சுன்னா ஆ வந்து மேல ஆக்சாந்திரம் பிளூஸ் பிளஸ் எல்இ ல, ஆ பிளியூ ல அப்படிங்கிறது ஓவா மாறும். இது முன்ன படிச்சிருக்கோம். ஓ சுவன், சுவன கேர். ஓகே, த லா கிராஸ் டியூ டிவைன், இது பல தடவை இந்த இதுல படிச்சிட்டோம். ஆஃப் த டிவைன்ஸ் கிரேஸ், லீவ் எவ்ரிதிங் டு த கிரேஸ் ஆஃப் த டிவைன். இதுதான் அந்த முதல் வரியோட இது. இறைவனரில் எல்லாவற்றையும், இறைவனுடைய அருளில் எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். அந்த சுவாங்கிறது தமிழ்ல நம்ம தனியா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அக்கறையில் அப்படின்லாம் சொல்ல தேவையில்லை. இறைவனின் அருளில் விட்டு விடுங்கள். ஈ காம்ப்ரி votre progrès, அந்த ஈங்கிறது தனியா படிக்க. ஈனா ஈக்ரக், ஈக்ரக்னால ஐங்கிற எழுத்து கிரேக்க மொழியில ஒய்யா இருக்கு. இது வந்து புரிஞ்சுட்டேன்னா அதான் ஈ. கிரெக்னு சொன்னா பிரெஞ்சுல GREC, கிரெக்னா கிரீக்னு அர்த்தம். கிரீக்ல அதுதான் ஈ அப்படிங்கிறது அந்த எழுத்துக்கே நம்ம படிக்கிறோம். இங்கிலீஷ்ல நம்ம ஒய்ன்னு சொல்லிட்டு போயிருக்கோம். ஆனா பிரெஞ்சுல வந்து ஈ கிரெக்னா சொல்லுவாங்க. அதுலயே ஒரு வரலாறும் அதுல வந்துருது. ஸோ ஈனா ஈ காம்ப்ரி, இந்த இடத்துல ஈ வந்து ஒரு குறிப்பான சொல், அந்த ஆங்கிலத்தில் இல்லாத ஒரு சொல். அதை வந்து தனியா அது ஒரு வகுப்பாகவே நடத்த வேண்டும். இந்த இடத்துல பொருள் மட்டும் இப்ப நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஈய விட்டுருவோம். ஈதான் நம்ம காம்ப்ரி, காம்ப்ரினா புரிந்து கொள்ளுதல். ஓத்ரு ப்ரோக்ரே, ஓத்துனா உங்களுடைய, அந்த லேசேங்கிறது பன்மையில தான் சொல்லியிருக்கு, விட்டு விடுங்கள். அதே மாதிரி இங்க ஓத்துங்கும் போது உங்களுடைய அர்த்தம். ப்ரோக்ரேனா முன்னேற்றம். அதாவது ஒரு நிமிஷம், காம்ப்ரினா நான் தவறா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்க்ளூடிங், இந்த கம்ப்ரைசிங்கிற அர்த்தத்துல வரும் காம்ப்ரினா. ஏன்னா பேசும்போது இந்த காம்ப்ரி அப்படின்னா ஜே காம்ப்ரி அப்படின்னா நான் எனக்கு புரிந்து விட்டதுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருந்து கம்ப்ரைசிங் அர்த்தம், புரிந்து கொள்ளுதல் அல்ல, பொறுத்தருங்க. அப்ப இ காம்ப்ரி votre progrès, which comprising your progress அப்படின்னு அர்த்தம். ஏ ஊ செரே அண்ட் யூ லீவ், யூ அண்ட் யூ வில் பி. செரேனா வில் பின்னு அர்த்தம். நீங்கள் இருப்பீர்கள், அதுவும் ஜெட் இருக்கு, இருப்பீர்கள். எப்படி இருப்பீங்கன்னா பே, பேனா பல தடவை பார்த்தோம், அமைதியில் இருப்பீர்கள். அப்ப கடவுள்கிட்ட நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா நீங்க எப்பவுமே அமைதியா இருப்பீங்க, உங்களுடைய முன்னேற்றம் உட்பட அப்படின்னு சொன்னாங்க. எல்லாவற்றையும் இறைவனுடைய அருளில் விட்டுவிடு, அது உங்களுடைய முன்னேற்றமும் அதில் அடங்கி இருக்கிறது. ஆகையால் நீ வந்து அப்படி இருந்தால் நீ எப்பொழுதும் அமைதியாக இருப்பாய். இதுதான் அதனுடைய பொருள். சாம் மே தான் ஒரிஜினல் ரூல் படி. அது வந்து சாம் மே 1958. 5 தனியா சொல்லும் போது சாங்க்னு சொல்லணும். இன்னொரு இப்ப வந்து இந்த புத்தகம் இருக்குன்னு சொன்னா, இந்த புத்தகத்தை வந்து நம்ம வந்து லீவ்னு சொல்லணும். லீவ் ஒரு புத்தகம். இது 5 புத்தகம் இருந்ததுன்னா சான் லீவ்னு சொல்லணுமே தவிர சாங்க் லீவ்னு சொல்லக்கூடாது. இந்த கியூ வந்து அமைதியாயிடும். இது இந்த புத்தகத்துல, இந்த புக் வந்து டூர் த லாங் ஏ த சிவிலிசேஷன் பிரான்சேஸ் அப்படிங்கிற புக்கோட தலைப்பு மோஷேன்னு எழுதியிருப்பாரு, MAUGER. அவர் எழுதின இந்த புத்தகத்துல 4ஆம் பக்கத்துல இதோடைய குறிப்பு இருக்கு. ஏன்னா கீழே வந்து ப்ரொனன்சியேஷன் இருக்கு. இதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் நம்ம குரூப்ல. அதுல வந்து த்ரூவா போடும்போது மியூர், MUR மியூர் அப்படின்னு சொன்னா அது வந்து சுவரை குறிக்கும். 5 சுவர்கள் அப்படின்னு சொல்லும்போது சாம் மியூர்னு தான் அவங்க போட்டிருக்காங்க, சாங்க் மியூர்னு போடல. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஈங்கிறது வந்து விச்சா, அந்த விச்சுங்கிறத வந்து இது பண்ணும். ஈங்கிறது வந்து இந்த இடத்துல விச்
which includes your progress. பட் அவங்க இங்கிலீஷ்ல பண்ணும்போது வித்துங்கிற வார்த்தையை அவங்க போடல. ஏன்னா அது வந்து இங்கிலீஷ்ல அது வந்து ரிடண்டன்ட் மாதிரி தேவையில்லை, புரிஞ்சுக்கலாம் போகும். So leave all care to the divine grace, including your progress, and you will be in peace. அப்போ வந்து அந்த டிவைன் கிரேஸ் வந்து கெட்டங்கிற பொருள்ல வரும். அதுதான் இங்க இருக்கிற ஒரு முக்கியமானது. அங்க வந்து இன்க்ளூடிங் முடிச்சுட்டாங்களே தவிர இந்த ஈக்குன்னு தனியான சொல்ல அவங்க பயன்படுத்த, அதான் சொல்ல அவங்க மொழியாக்கம் சொல்ல ஆங்கிலமாகவும் பிரெஞ்சாகவும் வந்துருக்கு. இது ஞாபகம் வச்சுங்க. லேசே tout au soin de la grâce du divin, y compris votre progrès, et vous serez en paix. 5 mai 1958. Leave all care to the divine grace, including your progress, and you will be in peace. 5th May 1958. உன்னுடைய எல்லாவற்றையும் இறைவன் அருளில் விட்டுவிடு, உன்னுடைய முன்னேற்றம் உட்பட எல்லாவற்றையும் இறைவன் அருளில் விட்டுவிடு. என்றால் நீ எப்பொழுதும், அப்படி என்றால் நீ எப்பொழுதும் அமைதியாக இருப்பாய். 1958ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி. அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றியுடன். மெர்சி ஆ tous.